வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ லோன் அப்ளிகேஷனை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் ரீசெண்டாக லோனுக்கு ட்ரை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமாக கொடுத்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 நமக்கான லிமிட் வந்து கொடுத்தாங்க. இதுக்கான ரீபேமெண்ட் டைமிங்கும் கிட்டத்தட்ட 180 days டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டைம் அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர், இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இதில் ப்ராக்டிக்கலாக நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்ச டேட்டாவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லாமல் லோனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இல்லைனா சைன் அப் அப்படின்னு வந்து கேட்கும். இதில் சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா சைன் அப் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து லாகின் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சைன் அப் கொடுக்குறேன். சைன் அப் கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுமே ஓடிபி ஜெனரேட் ஆகும். ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண சொல்லும். இதுக்கு வந்து வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமெயில் ஐடியும் இங்கே வந்து காமிக்கும். அதில் எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த், இயர் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மட்டும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு லிங்க் ஆகலைன்னா அதை டிக் பண்ண வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸோட பின்கோட மேலையும் கரண்ட் அட்ரஸோட பின்கோட கீழேயும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்குதோ அதை வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபைனலாக நமக்கு எலிஜிபிளான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 அதிகபட்சம் 17,000 மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்குது. குறைஞ்சது வந்து 15,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து லாக்கில் இருக்குது. ஸோ நம்மளால் எடுக்க முடியாது. உங்களுக்கு வந்து இதை விட அதிகமான ஹையர் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். அந்த மாதிரி உங்களால் அப்லோடு பண்ணி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான லோன் அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு எலிஜிபிளான கிரெடிட் லிமிட் கிட்டத்தட்ட 17,000. இந்த 17,000 நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17,000 அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை செலக்ட் பண்ணதுமே அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டேஸில் ரீப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து 120 days, அடுத்தது 150 days, அடுத்தது மேக்ஸிமம் 180 days டைம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் 180 days செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா பெர் மந்த்துக்கான இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,084 ரூபாய் வந்து இஎம்ஐ வந்து வருது. ஃபஸ்ட் இஎம்ஐ எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/8/2026 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு 30 நாளில் ஒரு டியூ, அடுத்தது 60 நாளில், அடுத்தது 90 நாள், அடுத்தது 120 நாள், அடுத்தது 150 நாள், ஃபைனலாக 180வது நாள் லாஸ்ட் இஎம்ஐ நம்ம வந்து பே பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,084. ஸோ இது ரிப்பீட்டடாக வருது. கடைசி மாதம் மட்டும் ஒரு 2 ரூபா வந்து கம்மியாக வருது. ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர இதில் என்னென்ன சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா CKYC வந்து வெரிஃபை பண்ண சொல்லிச்சு. ஸோ எனக்கு வந்து ஷார்ட்டாக CKYC வெரிஃபை ஆனதுனால டக்குன்னு அதோட லிமிட் எல்லாமே காமிச்சது. ஒரு சில நேரம் உங்களுக்கு வந்து CKYCலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு சில டேட்டாஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு அடுத்ததாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CKYC வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அக்ரி அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனை என்ன காரணத்துக்காக எடுக்கிறீங்க, என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இதில் ரீசன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரீசனுக்காக எடுக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக நான் வந்து கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த லோனை எடுத்தேன் அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா 1,120 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லோன்
டாக்குமெண்ட் ஃபீனு ஒரு 25 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் ஆனுவலுக்கு நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1502 ரூபா. அதாவது 180 டேஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 180 டேஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1502 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லி ஒரு 330 ரூபா பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிரெடிட் ரிப்போர்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஆணி அப்படின்னு வந்து சொல்கிறது இதுதான். ஸோ அதுக்கு ஒரு 50 ரூபா பிடிக்கிறாங்க. அடுத்தது ஜிஎஸ்டி, இந்த ப்ராசஸிங் ஃபீல ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த ஜிஎஸ்டி மட்டும் 273 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 ரூபா மட்டும் வேணால் மைனஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த டிடக்ஷன் எல்லாம் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15,202 ரூபா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த 60 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அன்டிக்கில் விட்டிங்கன்னா அந்த 60 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து ஆகாது. ஸோ அதனால் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கூப்பன் இருந்ததுன்னா நீங்கள் கூப்பன் அப்ளை பண்ண பட்சத்தில் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீ வேணால் கம்மியாகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து எந்த கூப்பனும் அப்ளை பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் ஃபில் ஆனதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். சூஸ் பேங்க் வந்து கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ அது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஆடிய பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட முடிஞ்சிடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஒசி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வீடியோ கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி சிகேஒசி இருக்கிறதுனால இது பெருசாக வரல. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இது வரைக்கும் அவர் இது வரைக்கும் எந்த லோன்லையும் அதில் அப்ளை பண்ணலை. அது மாதிரி லோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்லையும் அப்ளை பண்ணலை. ஸோ அவருக்கு புதுசாக அப்ளை பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஒசி பண்ண சொல்லிச்சு, கேஒசி, அதுக்கப்புறம் வீடியோ கேஒசி பண்ண சொல்லிச்சு. இப்போ அதை வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் என்னெல்லாம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை அன்எம்ப்ளாய்டா இல்லை ஸ்டூடெண்ட் அதை செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன் என்ன. இப்போ சேலரின்னு செலக்ட் பண்ணால் அதில் உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, மேனேஜரா, அட்மினா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களோட இன்கம் மட்டும் உங்களோட வருமானத்தை மட்டும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆனுவல் ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட இன்கம் ப்ளஸ் இது தவிர உங்கள் குடும்ப வருமானம் வேறு எவ்வளோ அமௌண்ட் வருது, உங்கள் குடும்பத்தோட மொத்த வருமானம் எவ்வளோ வருதுன்னு ஸோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கிளியராக தெரியுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்து தமிழை செலக்ட் பண்ணி இப்போ ப்ராசஸ் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம என்ட்ரு பண்ண அந்த பின்கோடை வச்சு மீதி டீட்டெயில் வந்து ஃபில் ஆகிருக்கும். இது தவிர மீதி அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. செலக்ட் ஆஃப் ரெசிடென்ட் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் அட்ரஸில் எவ்வளோ இயராக இருக்கீங்க இதை நம்பரில் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. மந்த்தில் இங்கே வந்து ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க, எத்தனை மந்த்தாக இருக்கிறீங்க இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் வந்து கேட்குறாங்க. ரெஃபரன்ஸ் கான்டாக்ட் ஒன்னோட நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி 2 அவங்களோட மொபைல் நம்பர், இது ரெண்டையுமே வந்து கொடுத்துக்கோங்க. இந்த 2க்கும் ஓடிபியை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. உங்களால் வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெரிஃபை வித் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 2ஓட ரெஃபரன்ஸ் கான்டாக்ட்டுக்கும் ஓடிபி எடுத்து வெரிஃபை பண்ணணும். இல்லை என்னால் வெரிஃபை பண்ண முடியாதுன்னா இதில் ஸ்கிப் ரெஃபரன்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ அதை வெரிஃபை பண்ண தேவை கிடையாது, டேரெக்டாக ஸ்கிப் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான கேஒசி அப்புறம் வீடியோ கேஒசி வந்து பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆனுவல் இன்கம், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில், அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ, பேன் கார்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு வீடியோ கேஒசி பண்ண மாதிரி ரொம்பலாம் அவ்வளோவலா தொலைன்னு பேச மாட்டாங்க. ஸோ இப்போ அதை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ கேஒசி இந்த மாதிரி பண்ண சொல்லி கேட்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுக்கும் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுவோம். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவையும் இங்கே என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்கோடு, ஸோ அதையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து பாஸ்கோடாக என்ட்ரு பண்ண சொல்லுவோம். இது டிஜிலாகருக்கு கொடுத்த பின்னுலாம் என்ட்ரு பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓடிபி என்ட்ரு பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து பாஸ்கோட் வந்து பார்த்தீங்கன்னா 1234 தான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். அது மாதிரி என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயிலை வெரிஃபை பண்ணி இங்கே வந்து எல்லா டீட்டெயிலும் காமிப்பாங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல். அடுத்தது வீடியோ வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு வருதா. இப்போ ப்ரொசீட் டு வீடியோ வெரிஃபிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டும் ஆதார் கார்டு இதை வந்து கையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பேன் கார்டு மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். அவங்க கேட்குற அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது உங்களோட வீடியோ கேவிசி எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு ஃபைனலாக அந்த லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து அந்த வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு அப்டேட்டட் ஆயிரும். அது அப்டேட்டட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே காமிப்பாங்க. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட்டட் ஆகும். அது வரைக்கும் டெபாசிட்டட் ஆகாது. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷனில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொசீஜர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே ஒர்க் ஆகக்கூடிய என்பிஎஃப்சியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கு ஒர்த்தாக இருந்து சூட் ஆச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.